ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி நம்ம வீட்டில் சும்மாவே இருந்தது. சரி இல்லை மாலி ஃப்ரைஸ் விடலாமேன்னு சொல்லிட்டு அதை நல்லா காலையிலே எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவி ப்ராப்பராக எடுத்தாச்சு கைஸ். இந்த தொட்டி தான் கைஸ் நம்ம மாலி ஃப்ரைஸ் விட போகிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக நல்லா நீட்டாக கழுவி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த தொட்டியில் அப்படியே விட்டால் மீனுங்களாம் செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். ஒரு 4 hours கழித்து நம்ம இதை எடுக்கலாம் கைஸ். பார்த்திங்கன்னா இந்த டப்பில் இருந்தால் நம்ம ஃப்ரைஸ் எல்லாம் எடுத்து நம்ம இதுக்கு டேங்க்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா ப்ராப்பராக எடுத்து போடணும், இல்லைனா அது ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். பாருங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரைஸ் கிட்டக்க இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரைஸ்லாம் நல்லாவே வளர்ந்துடுச்சு கைஸ். அதனால தான் நம்ம டேங்க்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அடுத்ததான் இந்த டப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கப்பீஸை ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா கப்பீஸு குட்டியும் ஃப்ரைஸும் நிறைய போட்டிருக்கு. அதை நான் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டிங்க இருக்குது பார்த்தீங்களா. குட்டிங்களாம் நல்லாவே வளர்ந்துருக்கு கைஸ். அதான் நான் அந்த டேங்க்கில் போட்டிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மேலும் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.